கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சீடை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குழிக்கரண்டி உளுந்து, தோல் இல்லாத உளுந்தை எடுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து ஆற வச்சுட்டு இந்த கப்பால் 3/4 கப்பு பச்சரிசி மாவு, பதப்படுத்தப்பட்ட பச்சரிசி மாவை எடுத்து ஒரு ஜல்லடையில் போட்டுக்கலாம். ஆறின உளுந்தை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துணும். இந்த கரண்டியால் ஒரு கரண்டி தான் உளுந்து போட்டோம். அரைச்ச உளுத்த மாவை இந்த ஜல்லடையில் சேர்த்து 2 மாவையும் நல்லா சலித்து எடுத்து வறுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வானலை போட்டு இந்த மாவை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மாவு வறுபட்டு வந்துடுது. இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெடிக்காமல் இருக்கிறதுக்காக அது கூட பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்தா தான் வெடிக்காமல் இருக்கும். இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். இந்த சைஸில் உருண்டை உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். தேவையான அளவு வானலில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் உருண்டையை எடுத்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு பக்கம் பொன்னிறமாக வெந்து வரணும். இந்த மாதிரி ஒன்றா எடுத்து அதில் சேர்த்துக்கணும். வானலில் ஒரு பேட்சாக போட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் திருப்பி விட்டுக்கணும். மறுபக்கம் நல்லா வெந்து வரணும். திருப்பி விட்டு பொன்னிறமாக வெந்து வந்ததும் எடுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கணும். இது வெடிக்கலாம் இல்லை, கடலை எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அழகாக பொரிஞ்சு வந்துடுது பாருங்கள்.